ஓம் சாய்ராம். செகண்ட் வால்யூமில் 6th சாப்டரில் மிரர் ஈக்குவேஷன் கொஷின் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்றைக்கி அதில் உள்ள டெரிவேஷன் பார்ட் அண்ட் த லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் அது கொஷினில் உள்ள ரே டயக்ராம். திஸ் இஸ் த மிரர். ஏபிங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம 3 ரேஸ் ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரே parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு ஃபோக்கஸ் வழியாக வருது. செகண்ட் ரே பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் தி கர்வச்சர்ஸ், அதே பாத்தில் ரிட்டர்ன் ஆகுது. தேர்ட் ரே பாசிங் பியிலேருந்து நமக்கு பி போல் வழியே நமக்கு பாஸ் ஆகுது. ஹியர் மேக்கிங் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதில் நமக்கு ஏபிங்கிறது என்னது அப்படின்னா தட் இஸ் ஏ ஆப்ஜெக்ட். ஏபிங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட். ஏ டேஷ் பி டேஷ்ங்கிறது என்னது அப்படின்னா தட் இஸ் ஏ இமேஜ். இதில் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷினை டெரைவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிபி இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோம். ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் அண்ட் பி. இந்த ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் பி இந்த சிமிலர் ட்ரையாங்கிளை எடுக்கிறோம். நம்ம இந்த சிமிலர் ட்ரையாங்கிளை எடுக்கும்போது இதுதான் நமக்கு தட் இஸ் ஏ, இதுதான் எனக்கு ஏபி, இதுதான் எனக்கு இந்த ட்ரையாங்கிள். இது ஏ, இது பி, இது பி. செகண்ட் ட்ரையாங்கிள் தட் இஸ் ஏ டேஷ். இதுதான் எனக்கு ஏ டேஷ், இது பி டேஷ், இது பி. இதில் இது ரெண்டுமே நமக்கு சேம் பாத். ஏபியும் ஏ டேஷ் பியும் நமக்கு சேம் பாத்து. இந்த சிமிலர் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம ஃபார்முலா மேக் பண்ணும்போது இங்கே ஏபிக்கு ஈக்குவலாக உள்ள சைட்ஸ் நமக்கு ஏ டேஷ் பி டேஷ். ஏபிக்கு ஈக்குவலாக ஏ டேஷ் பி டேஷ், ஏக்கும் பிக்கும் ஈக்குவலாக உள்ளது ஏ டேஷ் பி அல்லது பி ஏ டேஷ் எப்படினாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஏ டேஷ் பி டேஷ் இந்த சைட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ டிவைடட் பை ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு பி ஏ டேஷ். இந்த சைட்ஸ் எடுக்கிறேன்னா அப்படின்னா தட் இஸ் பி ஏ டேஷ் பை இந்த சைடு பிஏ. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு சிமிலர் ட்ரையாங்கிள் டிபிஎஃப் அண்ட் ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் எஃப். இந்த சிமிலர் ட்ரையாங்கிளை எடுக்கிறோம் நம்ம. இப்போ இதை ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் எஃப் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளும் இதை நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ஷன் டிபி அண்ட் எஃப் இதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் நமக்கு ஏ டேஷ் பி டேஷ் இது எஃப். இந்த ட்ரையாங்கிளையும் இதுதான் டி, இது பி, இது எஃப். இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுறோம். சிமிலர் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணும்போது நம்ம எப்படி சைட்ஸ் போடுவோம்? நம்ம இப்போ ஏ டேஷ் பி டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்கிறது நமக்கு பிடி. ஸோ அப்படின்னா தட் இஸ் ஏ டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் பி டேஷ் பை பிடி ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப்க்கு ஈக்குவலாக உள்ளது நமக்கு பிஎஃப். இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏ டேஷ் பி டேஷ் பை பிடி ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப். இதுதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இதில் பிடிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது நமக்கு ஏபி ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பிடிக்கு பதிலாக நம்ம ஏபி போட்டு எழுத போகிறோம். நமக்கு அதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப். இதுதான் நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட்.
கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் a dash b dash by ab, தேர்ட் ஈக்குவேஷனில் a dash b dash by ab. ஸோ அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இருக்கக்கூடியது p a dash by pa, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உள்ள ரைட் ஹேண்ட் சைடு, தட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ஈக்குவேஷனில் a dash f by pf. இதில் இந்த a dash fக்கு பதிலாக நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, a dash fக்கு பதிலாக தட் இஸ் ஈக்குவல் டு p a dash மைனஸ் pf. இதுதான் நமக்கு a dash f. இதை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இந்த டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு p a dash இதிலேருந்து இந்த p a dashையும் pfையும் சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு a dash f கிடைக்கும். ஸோ அந்த டேர்மை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ நான் a dash fக்கு பதிலாக இந்த டேர்மை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு p a dash by pa தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக p a dash மைனஸ் pf by pfன்னு சொல்லி கிடைக்கும். திஸ் இஸ் த ஃபோர்த் ஈக்குவேஷன். PAங்கிறது என்னது? நமக்கு இதான் நமக்கு ஆப்ஜெக்ட்லேருந்து போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூன்னு கன்சிடர் பண்ணுவோம். இது மிரருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ PAயை நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்? நம்ம தட் இஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துக்கிடுவோம். இட் இஸ் ஆல்வேஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ புட் நெகட்டிவ். அண்டு PA dash இது நமக்கு இதான் இமேஜில் போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை இமேஜ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்போ தட் இஸ் PA dash தட் இஸ் ஈக்குவல் டு வின்னு கன்சிடர் பண்ணுவோம். இதுவும் நமக்கு நெகட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ் v. நெக்ஸ்ட் ஒன் PF. இந்த பாயிண்ட் PF மீன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? தட் இஸ் ஏ ஃபோக்கல் லென்த்து F. ஸோ இந்த எஃப்பும் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இதையும் நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணுவோம். இந்த வேல்யூஸ் அதெல்லாம் இதில் அப்ளை பண்ண போகிறேன்னா, ஸோ ஹியர் PA ஈக்குவல் டு மைனஸ் u, PA dash ஈக்குவல் டு மைனஸ் v, PF ஈக்குவல் டு மைனஸ் f. இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா PA dash இங்கே மைனஸ் v இருக்குது. அப்போ நான் ஹியர் மைனஸ் v பை PA மைனஸ் u தட் இஸ் ஈக்குவல் டு PA dash மைனஸ் v மைனஸ் ஆஃப் PF மைனஸ் ஆஃப் f பை மைனஸ் ஆஃப் f. ஸோ அப்புறம் இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறும்? எனக்கு இந்த மைனஸும் எனக்கு கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம் எனக்கு எப்படி மாறும்? இங்கே மைனஸ் v, இந்த மைனஸும் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் v ப்ளஸ் எஃப் பை மைனஸ் எஃப்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா செப்பரேட்டாக எழுதலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்கும்? தட் இஸ் v பை u ஈக்குவல் டு மைனஸ் v பை மைனஸ் எஃப் ப்ளஸ் எஃப் பை மைனஸ் எஃப்னு ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? v by u ஈக்குவல் டு v by f மைனஸ் f by fன்னு கிடைக்கும். எஃப்க்கும் கேன்சல் பண்ணிட்டோம். திஸ் ஆன்சர் இஸ் 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது தட் இஸ் v by u ஈக்குவல் டு v by f ப்ளஸ் மைனஸ் 1ன்னு இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தட் இஸ் ஏ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ஸை both sides multiply to v. இப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை v-ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் டிவைடட் பை v-ஆல் டிவைட் பண்ணும்போது தட் இஸ் v பை uv தட் இஸ் ஈக்குவல் டு v டிவைடட் பை f இன்ட்டு v மைனஸ் 1 பை vன்னு சொல்லி கிடைக்கும். இதில் இந்த விக்கு கேன்சல் ஆயிரும், இந்த விக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? தட் இஸ் 1 பை u ஈக்குவல் டு 1 பை f மைனஸ் 1 பை vன்னு சொல்லி கிடைக்கும்.
நமக்கு ஆக்சுவலாக மிரர் ஃபார்முலா நமக்கு என்னது, தட் இஸ் 1/f. ஸோ அப்போ இந்த 1/v இங்கே வரும்போது 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற மிரர் ஈக்குவேஷன். திஸ் இஸ் த 6th ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு லேட்ரல் மேக்னிஃபிகேஷன். லேட்ரல் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, தட் இஸ் அ மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல் டு h டேஷ் பை h. h டேஷ்ங்கிறது நமக்கு என்னது, தட் இஸ் எ இமேஜ் ஹைட் பை த ஆப்ஜெக்ட் ஹைட்டு. இதுதான் நமக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், தட் இஸ் a dash b dash by ab that is equal to b dash b a dash by ba. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இதில் a dash b dashங்கிறது என்னது நமக்கு, தட் இஸ் எ இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆனிச்சு, தட் இஸ் எ பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்புறம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ நெகட்டிவ் ஆஃப் h dash. ஏபிங்கிறது என்னது நமக்கு, தட் இஸ் ஆப்ஜெக்ட் நமக்கு எங்கே இருக்குது, தட் இஸ் அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ், ஸோ h. அண்டு PA டேஷ்ங்கிறது நமக்கு என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஸோ மைனஸ் ஆஃப் V. அண்டு PA மீன்ஸ் தட் இஸ் வாட், தட் இஸ் ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஹேவிங் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஸோ மைனஸ் U. இப்போ இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணும்போது தட் இஸ் அ மைனஸ் ஹைச் ஏ டேஷ் பி டேஷ்க்கு பதிலாக பை இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், நம்ம ஹைச் போடுறோம், தட் இஸ் ஈக்குவல் டு பி ஏ டேஷ்க்கு பதிலாக மைனஸ் பி பை மைனஸ் யூ. மைனஸு கேன்சல். அப்புறம் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்கும், எம் ஈக்குவல் டு ஹைச் டேஷ் பை ஹைச் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூன்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் நமக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் மைனஸ் வி பை யூக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரம் த மிரர் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் நம்ம, 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/uன்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தட் இஸ் மல்டிப்ளை டு யூவால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷனை யூவால் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் u/f that is equal to u/v plus u/u சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே யூக்கு யூ நான் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போனா இந்த u/v தான் எனக்கு தேவை. அப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ நான் u/vயை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு u/v இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது எனக்கு நெகட்டிவாக வரும். அப்புறம் மைனஸ் u/v ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. இது ரெண்டு எனக்கு கேன்சல் ஆகிட்டுனா 1 மைனஸ் இந்த இது இங்கே கொண்டு வரேன், அப்படின்னா u/fன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தட் இஸ் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்து எனக்கு எஃப்ன்னு இருக்கும். ஸோ அப்போனா இங்கே எனக்கு டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, அப்படின்னா எஃப் மைனஸ் யூன்னு சொல்லி கிடைக்கும். ஹியர் மைனஸ் u/v. ஆனால் இங்கே ஃபார்முலாவில் இருக்கிறது என்னது அப்படின்னா, தட் இஸ் மைனஸ் v/u. இங்கே எனக்கு இருக்கிறது மைனஸ் u/v. இது நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன். அப்போ நான் மைனஸ் v/u ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூ அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இதே மிரர் ஈக்குவேஷனை தட் இஸ் 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/uன்னு இருக்குது. இதை நான் வந்து வியால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ வியால் மல்டிப்ளை பண்ணும்போது தட் இஸ் v/f ஈக்குவல் டு v/v ப்ளஸ் v/uன்னு சொல்லியிருக்கும். ஸோ அப்படி இந்த வியும் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் எனக்கு 1 ஆயிரும். இதை நான் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது எனக்கு மைனஸ் v/uன்னு சொல்லி கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது இங்கே போகும்போது மைனஸ் v/fன்னு கிடைக்கும். இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எஃப்ன்னு எடுப்பேன். ஸோ அப்போ இது எஃப் மைனஸ் வின்னு வரும். அப்போ இங்கே மைனஸ் v/uக்கு பதிலாக நான் என்ன போடலாம், எஃப் மைனஸ் v/fன்னு சொல்லி போடலாம். இதை தான் நமக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, தட் இஸ் எம் ஈக்குவல் டு ஹைச் டேஷ் பை ஹைச் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v/u. அதுக்கு பதிலாக இந்த டேர்ம் போட்டிருப்போம், தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் போட்டிருப்போம். இது ஒரு v/uக்குள்ள ஆன்சர், இது ஒரு v/uக்குள்ள ஆன்சர். அப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் v/f அப்படிங்கிற ஒரு டேர்ம், தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூங்கிற ஒரு டேர்ம்.
இதுதான் நமக்கு கிடச்சிருக்க டோட்டல் ஓவரால் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. திஸ் இஸ் த லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ஃபார் மிரர். தேங்க்யூ.